வணக்கம் டாக்டர் ஜாவட்டுக்கு வரவேற்கின்றேன். கம்பு அற்புதமான சிறுதானிய உணவு. ஆனா கம்பு சாப்பிட்டோம்னா வயிறு வலி வருது, உடல் சூடாகுது, மலச்சிக்கல் வருது, ஆசனவாய் வலி வருது அப்படின்னு பல காரணங்களை சொல்லி நிறைய பேர் கம்பை தவிர்க்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே கம்பு சாப்பிட்டா இந்த பிரச்சனைலாம் வருமா? யாருக்கெல்லாம் அது வரும்? என்ன பண்ணா இந்த பிரச்சனைகள்லேருந்து தவிர்க்கலாம், கம்பு சாப்பிட முடியும் அப்படிங்கிறத பற்றியும், கம்பு சாப்பிடணும் என்னென்ன நன்மைகள் இருக்கு, யாரெல்லாம் குறிப்பாக சர்க்கரை வியாதி பொருள் எவ்வளோ அளவுக்கு எடுத்துக்கலாம், உடல் பருமன் குறைக்கணும், வெயிட் லாஸ் பண்ணுங்கிறவங்க கம்பு எவ்வளோ அளவுக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும், கம்பில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக நமக்கு உறிஞ்சப்படணும்னா அது என்ன ஃபார்மில் நம்ம அதை குக் பண்ணணும், என்ன தவறுகள் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ கம்பு நம்மளுடைய ரெகுலர் உணவில் சேர்த்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான சிறுதானிய உணவு. நிறைய பயன்கள் இருக்குது. நீங்கள் ரெகுலர் ஃபுட்டில் இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். சிறுதானியங்கள் அப்படின்னா நம்ம ராகி, கம்பு, வரகு, சாமை, திணை, குதிரைவாலி, பனிவரகு இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் ஒவ்வொரு தானியத்தை சாப்பிடும்போதும் ஒவ்வொரு நபருக்கு ஒவ்வொரு விதமான உடல் மாற்றங்கள் ஆரம்பத்தில் தெரியலாம். ஸோ கம்பு சாப்பிட்டா, கம்பங்கூழ் குடித்தாலோ அல்லது கம்பில் தோசை அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடும் பொழுது, கம்பு களி சாப்பிடும் பொழுது சில நபர்கள் வந்து அடுத்த நாளே எனக்கு உடல் சூடாகுது சார், அல்லது ப்ளோட்டிங் இந்த மாதிரி நான் ஏதாவது ஒரு உடல் உபாதைகளை சொல்லி அதை தவிர்க்க பார்க்குறாங்க. உண்மையிலேயே ஏன் கம்பு சாப்பிட்டா அப்படி ஆகுதுன்னா சிம்பிள் ரீசன். கம்பு ஹை ஃபைபர். ஸோ இந்த ஃபைபர் உள்ள கண்டென்ட்டை திடீர்னு நீங்கள் நிறைய கன்சியூம் பண்ணும் பொழுது டைஜஷனில் இஷ்யூ வரலாம். இன்னொன்று, கம்பு சற்று வறட்சி தன்மை வாய்ந்தது அதனுடைய இயல்பில். காரணம் என்னென்னா சிறுதானியங்கள்லேயே கம்பு உட்பட அனைத்துமே வறண்ட நிலங்களில் வளரக்கூடியது, அதிகமான நெல் மாதிரி அதிகமான நீர் பாய்ச்சல் வளரக்கூடியதில்லை. எனவே அந்த தானியத்தினுடைய தன்மையிலேயே அந்த வறண்ட தன்மை இருக்குது. ஸோ குடல் வறட்சி ஏற்படுறதுக்கு, மலச்சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம சோறு, இட்லி, தோசையை சாப்பிட்டுட்டு திடீர்னு ஒரு நான் சிறுதானியத்துக்கு மாறுறேன் அப்படின்ட்டு கம்மங்கூழாக குடித்தோம்னாலோ அல்லது கம்பில் தோசை, இட்லி சாப்பிட்டாலோ நிச்சயமாக சில நபர்களுக்கு மட்டும் அந்த மாதிரி உடல் உபாதைகள் வரலாம். இதை சிம்பிளாக தவிர்க்க முடியும். ஒன்று நல்லா தண்ணி குடிக்கணும். எந்த சிறுதானியங்கள் நீங்கள் சாப்பிட்டாலும் இயல்பாக தோசை, இட்லிலாம் சாப்பிட்றத விட தண்ணி அதிகமாக குடிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, இது மட்டுமே தனியாக சாப்பிடாம இது கூட கொஞ்சம் காய்கறிகளும் சேர்த்து எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த நாளில் பழங்கள் எடுக்கிறதும் முக்கியம். இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷனோட சேர்த்து கம்பு சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்புனால உங்களுக்கு உடல் உபாதைகள் வராது. அப்படியே வந்தாலும் ஒரு சில நாட்கள் இருக்கும், அது பழக்கப்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்கள் குடல் அதுக்கு பழகிக்கொள்ளும். எனவே இந்த காரணத்தை வச்சுட்டு கம்பு சாப்பிட்றத நிப்பாட்டாதீங்க. அதே மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கம்பு சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஏன்னா அதில் அவ்வளோ எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ரைஸுக்கு ஆல்டர்னேட்டான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் ரைஸுக்கு ஒரு ஆல்டர்னேட் தான். எந்த வகையில் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பியூர் ஒயிட் ரைஸில் நம்ம ஒரு 100 கிராம்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் கார்போஹைட்ரேட்டே ஒரு 85 to 90% கார்போஹைட்ரேட் இருக்குது பாலிஸ்ட் ரைஸில். முழு கம்பை நம்ம சமைச்சு சாப்பிடும் பொழுது அதில் ஒரு 60 to 70% குறைவாக கார்போஹைட்ரேட் தான் அதில் இருக்குது. ஸோ ஒரு 20% வித்தியாசம் நமக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால கம்பை கண்டிப்பாக உங்களுக்கு ரைஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பண்ண முடியும். அதே மாதிரி சர்க்கரை வியாதி பொருள் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் சர்க்கரை வியாதி பொருள் எடுக்கலாம். பட் குவான்டிட்டி கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது கம்பு, ரைஸ் அப்படி கம்பேர் பண்ணும் பொழுது ரைஸில் கார்போஹைட்ரேட் அதிகம், கம்பில் கார்போஹைட்ரேட் கம்மி. பட் ஓரளவுக்கு தான் கம்மி. இதுவுமே கார்போஹைட்ரேட் இருக்கிற உணவு தான். எனவே நிறைய சர்க்கரைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் பேஷண்ட்ஸ் எனக்கு சொல்லுவாங்க, நான் வந்து கம்மங்கூழ் குடித்தேன், இந்த மாதம் ஃபுல்லாக நான் டெய்லி காலை உணவில் கம்மங்கூழ் தான் சார் குடித்தேன், கம்பில் தான் தோசை, இட்லி சாப்பிட்டேன் அப்படிம்பாங்க. ஆனால் பிளட் சுகர் லெவல் அதிகமாகவே இருக்கும். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா குவான்டிட்டி அதிகமாகவே குடிச்சிருப்பாங்க. இயல்பாக சாப்பாடு சாப்பிடும்போது கூட கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டு நிறைய காய் வச்சுட்டு சாப்பிட்ருவாங்க. ஆனால் கம்மங்கூழ் இந்த மாதிரி சிறுதானியம் சாப்பிடும்போது இது சிறுதானியம் எவ்வளோ வேணால் நம்ம சாப்பிட்லாம், இது நல்லது தானே அப்படின்னு நிறைய சாப்பிட்டுட்டிங்கனாலும் ஏற்கனவே சர்க்கரை வியாதி இருப்பவர்களுக்கு சர்க்கரை கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். குறைவான அளவில் கம்பு எடுத்துக்கும் பொழுது ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக இதை கண்டிப்பாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நல்ல அப்சார்ப்ஷன் வந்து ஸ்லோவாக இருக்கும், சர்க்கரையோட அப்சார்ப்ஷன் ஸ்லோவாக இருக்கும். ப்ரோட்டீன் வந்து 13 to 15 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இதில் கிடைக்கிது. ஒரு 100 கிராம்ஸ் இது எடுக்கும்போது ஹை ஃபைபர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு குயிக்காக பசிக்காது. எனவே வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒருவேளை ஆகாரமாக வாரத்தில் ஒரு 2 நாட்கள் கண்டிப்பாக கம்புக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலாம். மூணாவது, நியூட்ரிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நல்ல கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு பயன்படும் அப்படின்னா அயன் டெஃபிஷியன்சி. இன்றைக்கி நிறைய பேருக்கு அயன் டெஃபிஷியன்சி இருக்குது, அனிமிக்காக இருக்காங்க. காரணம் என்னென்னா வருஷம் 365 நாளுமே தோசை, இட்லி, சோறு இது மட்டுமே சாப்பிட்றவங்களுக்கு மோஸ்ட்லி ஹெச்பி 10க்கு மேலே ஏறாது. ஸோ உடல் சோர்வாக இருப்பாங்க, மன சோர்வாக இருப்பாங்க, போன் வீக்னஸ் இருக்கும், ஹேர் ஃபால் இருக்கும், கால்சியமும் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு கம்பு வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் அற்புதமான ஊட்டச்சத்து உணவு. குழந்தைகள் வளர்கிற குழந்தைகளாக இருக்காங்கன்னா நீங்கள் சத்து மாவு செய்யும்போது கம்பு கண்டிப்பாக பயன்படுத்துங்க. ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு கீ பாயிண்ட் அப்படின்னா கம்பில்
டேனின்ஸ் அண்ட் ஃபைட்டிக் ஆசிட்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே இந்த சத்துக்கள் உறிஞ்சப்படுறதை தடுக்கக்கூடியது அல்லது உறிஞ்சுதலை குறைக்கக்கூடிய 2 பொருட்கள். கம்பை எப்படி குக் பண்ணுறதுன்னு ஒரு சில முறைகள் இருக்குது. ஏன் பர்டிகுலரான முறைகளில் நம்ம குக் பண்ண சொல்கிறோம்னா, கம்பில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆன்டி நியூட்ரியன்ஸ், அதாவது ஃபைட்டிக் ஆசிட் அண்ட் டேனின்ஸ், இது ரெண்டுமே சத்துக்களுடைய உறிஞ்சதெல்லாம் கம்மி பண்ணுது. நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம குடலில் சத்துக்கள் உறிஞ்சிறதுக்கு இது ஒரு பேரியராக தடையாக இருக்குது. அப்போ சில ஸ்பெசிஃபிக் முறையில் நம்ம குக் பண்ணும் பொழுது இந்த டேனின்ஸ் ஃபைட்டிக் ஆசிடோட அளவை கம்மி பண்ண முடியும். அந்த கம்பில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக நம்ம உடம்புக்கு சென்றடைகிறதுக்கு எதுவாக இருக்கும். அதில் நம்பர் 1 ஸ்ப்ரவுட்டட், அதாவது முளைக்கட்டிய கம்பு பயன்படுத்துறது நல்லது. ஒரு நாள் முழுக்க 24 மணி நேரத்துக்கு மேலே ஈரப்படுத்திட்டு அடுத்து 24 மணி நேரம் ஈரமாக வச்சிங்கன்னா முளைப்பு வந்துடுது. அந்த முளைப்பு வந்ததுக்கு பிறகு அந்த கம்பில் இயற்கையாகவே அதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி நியூட்ரியன்ஸ் கம்மியாயிடுது. அப்போ அப்சார்ப்ஷன் பெட்டராக இருக்கும். 2வது ஃபெர்மெண்டட், அதாவது நீங்கள் மாவாக யூஸ் பண்ணாலும் அல்லது கம்பு கூழ் செஞ்சாலும் கம்பு களி செஞ்சாலும் ஒரு இரவு அதை லேசான புளிப்படையை வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிடும் பொழுது அதனுடைய அப்சார்ப்ஷன் பெட்டராக இருக்குது. இந்த 2 முறைகள் கம்புக்கான. சமைச்சு உடனே சாப்பிட்றதுக்கு பதிலாக புளிப்படைவது அல்லது முளை கட்டுவது, இது 2 முறைகளில் கம்பு பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக கம்பில் இருக்கக்கூடிய முழு சத்துக்களும் நமக்கு கிடைக்கும். ஸோ இதான் கம்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. எனவே சின்னவங்களுந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் கம்பு பயன்படுத்தலாம், தடை இல்லை. சர்க்கரை இருந்தால் அளவு ரொம்ப முக்கியம், குறைவான அளவில் பயன்படுத்துங்க. அதே மாதிரி உடல் சூடு அதிகமாக இருப்பவர்கள் நிறைய தண்ணி குடிக்கிறது, பழங்கள் காய்கறிகளோடு சேர்த்து கம்பு பயன்படுத்திட்டு வாங்க. 3வது இப்போ தான் ஆரம்பிக்கிற கம்பு அப்படின்றவங்க சும்மா கம்மியான அளவில் வாரத்தில் 1 அல்லது 2 நாட்கள் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. இதெல்லாம் கம்பை உங்களுக்கு முழுமையாக அடிக்கடி எடுக்கிறதுக்கு உங்களை என்கரேஜ் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஸோ இந்த ரீதியில் கம்பு பயன்படுத்திட்டு வாங்க, நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.